2ஆம் பருவம் புக்கிலேருந்து 100 கொஷின், 3ஆம் பருவம் 100 கொஷின். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பருவம் தனியாக பிரிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்புலேருந்து பாடம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இயல் தனியாக பிரிச்சிருக்காங்க. 1, 2, 3 அதில் 100 கொஷின். 8ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 அதில் 100 கொஷின். 8ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9ல் ஒரு 75 கொஷின். ஸோ இப்படி இயல் பாடம் வைஸாக படிக்கும்போது நீ இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கில் அந்த பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்தை முடிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பருவத்துக்கு 100 கொஷின் கிடைக்குது. ஸோ நம்மளை டெஸ்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9ஆம் வகுப்பில் முதல் 2 இயலில் 100 கொஷின் கொடுத்துருக்காங்க. பக்க நம்பர் 69. இதில் பாருங்கள், 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2லேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன எவ்விலக்கியத்தில் விரவியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதில் வந்து தமிழ் வீடு தூதுங்கிறது ஆன்சரு. அடுத்தது சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? பாரதியார், பாரதிதாசன், திருவள்ளுவர், ஔவையார்.